கேபிஒய் பாலா ஒரு புள்ள பூச்சி. அவர் குடும்பம் அப்படியே தான் இருக்கு. மனம் திறந்த பிரபலம். கலக்கப் போவது யாரு நிகழ்ச்சியின் மூலமா பிரபலமான பாலா ரசிகர்களால கேபிஒய் பாலா அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அவரு சமீபத்துல காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படத்தின் மூலமா ஹீரோவாவும் அறிமுகமாயிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஏழைகளுக்கு தன்னால முடிஞ்ச உதவிய அவர் செஞ்சுட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில அவர் பத்தி எழுந்த விமர்சனங்களுக்கு பிரபல பத்திரிகையாளர் அந்தணன் பதிலடி கொடுத்திருக்காரு. சின்ன திரையிலயும், வெள்ளித்திரையிலயும் தான் சம்பாதிச்ச பணத்த வச்சு, ஏழைகளுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகள தொடர்ந்து செய்யறத வழக்கமா வச்சிருக்காரு. ஆம்புலன்ஸ், இருசக்கர வாகனம், பண உதவி அப்படின்னு ஏகப்பட்ட வழிகள்ல உதவிகள வாரி வழங்கிக்கிட்டு இருக்காரு. இதனால அவருக்கு மக்களிடையில நல்ல மதிப்பு எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தான் சம்பாரிக்கக்கூடிய பணத்த தொடர்ந்து உதவி செய்யறதுக்கு செலவழிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சூழல் இப்படி இருக்க, காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமாகி இருக்காரு பாலா. பாலா கூட பாலாஜி சக்திவேல் மாதிரியான பலர் நடிச்சிருக்காங்க. மதராசி படத்துக்கு போட்டியா போன 5ஆம் தேதி இந்த படம் திரையரங்கங்கள்ல வெளியாச்சு. பாலா ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா நடிச்சிருக்கக்கூடிய படம் அப்படிங்கிறதால, இந்த படத்து மேல ரசிகர்களுக்கு ஓரளவு எதிர்பார்ப்பு இருக்கதான் செஞ்சது. எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி படம் இல்ல அப்படின்னாலும், படம் ஒண்ணும் மொக்க இல்ல அப்படிங்கிற நிலை தான் பலர்கிட்ட இருந்துச்சு. சூழ்நிலை இப்படி இருக்க, பாலா உதவி செய்றேன் அப்படிங்கிற பேர்ல மோசடி பண்றாரு. அவரு செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே போலியானது அப்படின்னு ஒரு கருத்து கடந்த சில நாட்களாவே சமூக வலைதளங்கள்ல எழுந்துகிட்டு இருக்கு. இந்த விவகாரம் பத்தி விளக்கம் கொடுத்து வீடியோ வெளியிட்டிருந்த பாலா, என்ன சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு தினக்கூலி அப்படின்னும், தான் செய்யக்கூடிய உதவிகள்ல எந்த போலித்தன்மையும் இல்ல அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. இத பத்தி பத்திரிகையாளர் அந்தணன், கலக்கப் போவது யாரு பாலாவ கடந்த சில நாட்களாவே ரொம்பவே அடிச்சுட்டு வராங்க. இது தேவையில்லாத ஒண்ணு. அவர் ஒரு புள்ள பூச்சி. அவர் இன்னொருத்தர்கிட்ட வாங்கி உதவி செய்யறதாவே இருக்கட்டுமே. அதனால மத்தவங்க பலனடையறாங்க அப்படிங்கறத தான் பார்க்கணும். இன்னொருத்தர்கிட்ட வாங்கக்கூடிய பணத்துல ரூ. 50 உதவி செஞ்சுட்டு, இன்னொரு ரூ. 50 வீட்டுக்கு கொண்டு போறாரா? அவரோட குடும்பம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அவர் ஒரு படம் ஹீரோவா நடிச்சிருக்காரு. மிஞ்சி போனா இன்னொரு படத்துல நடிப்பாரு. அவர் என்ன இன்னொரு விஜய், அஜித், சிவகார்த்திகேயனாவா மாறிவிட போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு.